ப்ராஃபிட் பேனல் சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நிஃப்டியோட ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நல்ல ஒரு கன்டினியூஸா ஃபால் ஆன மார்க்கெட் லாஸ்ட் ஒரு 6 டேஸ் என்ன பண்ணான்னா, உங்களுக்கு கன்சாலிடேட் ஆயிட்டு, நேத்து என்ன பண்ணியிருக்கான், டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டு மார்க்கெட் அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ வந்து உடைச்சிருக்கான். ஸோ இந்த ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ உடைக்கும்போது வித் சிங்கிள் பிரிண்ட் அதுவும் இல்லாம தொடர்ந்து பிபிஓசிலாம் வந்திருக்கும்போது நமக்கு என்ன கிளியரான இண்டிகேஷன் தெரியுதுன்னா, மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப் ட்ரெண்ட் நோக்கி போக போகுதுன்னு நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்ட 23,500 அதாவது 10ஆம் தேதியோட வேல்யூ வேரியலோ இருக்கு இல்லையா? இது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். செகண்ட் டார்கெட் இந்த டேவோட பிஓசி 23,587 சரிங்களா? ஸோ நீங்க மார்க்கெட் ஃபைலுக்கு பார்த்தீங்க அப்டின்னா கூட, நம்ம வந்து ஸ்ட்ராங்கான பையிங்க்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போகுதுன்றத நம்ம லைவ் மார்க்கெட்ல வரும்போது நம்ம வந்து டீட்டெயிலா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் சரிங்களா? இப்போதைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு, மேல போலான்ற மாரி தான் இண்டிகேஷன் குடுக்குது. ஒருவேள உங்களுக்கு கீழயே வந்தாலும் என்ன பண்ணும் உங்களுக்கு இந்த சிங்கிள் பிரிண்ட்ல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போகறதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.